இன்னைக்கு அவங்க சம்பாதிக்கலாம், கோடி கோடியா வீடு கட்டலாம், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலாம், 10 ரூபா பாலாஜி என்கின்ற நல்ல ஒரு பேரை இந்திய அளவில் எடுக்கலாம், உலக அளவில் எடுக்கலாம். ஆனால் கர்மா வந்து எத்தனை பேர்த்துடைய தாலி அறுத்திருக்கீங்களோ கர்மா திரும்ப அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து தான் அரசியலை விட்டு அவங்களை அனுப்பும். அதனால அவங்க யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பவர் இருக்கிற வரைக்கும் நான் போலீஸ்கார பின்னாடி வருவோம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சார் அப்படிமா, தலைமைச் செயலத்துக்கு போனால் ஐயா வணக்கம்மா, ஒரு 2 புரோக்கர் வீட்டுக்கு வந்து அண்ணே கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறாம்மா. பதவி இருக்கிறனால 2 விருதுக்கு அவார்டுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அவர் 2 அவார்டு விட கொடுப்பாங்க. ஏன்னா பதவி இருக்கிறனால. அந்த பதவி போயிடுச்சுன்னா ஒரு நாய் கூட பக்கத்தில் வராது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திமுக அமைச்சர்களுக்கு பொறுப்பு. நான் ஏன் எவ்வளோ காட்டமாக பேசுறேன்னா, அப்படி பேசினா தானே அரசியல் மாற்றம் வரும். நானும் வந்து ஸ்மூத்தா 10 10 பேசி பார்த்தேன். இவங்கெல்லாம் அப்படி பேசினா தான் அடங்குவாங்க. எல்லாம் பெரிய கொள்ளக்காரன், பெரிய கொள்ளக்காரன். 24/7 கரப்ட் மட்டும் இல்லை, பெரிய கொள்ளக்காரன். இப்படி பேசினா மட்டும்தான் அவனுக்கு அடங்கும்.